தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஓகே, அதுக்கு முன்னால தோல்வியா இருந்துச்சா? ஆறாவது அதிகாரம் தரியுடைய ராஜ்ய பாரத்தோட துவக்கத்தில் என்ன நடந்துச்சு? தானியேலுக்கு சுமாரா 70 வயசு இருந்திருக்கலாம். சுமாரா எத்தனை வயசு இருந்திருக்கலாம்? 70 வயது இருந்திருக்கலாம். 70 வயசுள்ள தாத்தா தானியேலை எங்கே போடுறாங்க? சிங்க கெபிக்குள்ளே போடுறாங்க. நாமெல்லாம் என்ன சொல்கிறோம்? சிங்க கெபியே வேணாம் ஆண்டவரே. என்ன வேணாம்? சிங்க கெபியே வேணாம். அதனால தான் உங்கள் சபையே நிறைய நேரம் உங்களுக்கு சிங்க கெபி மாதிரியே இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தானியேலோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சார் பேரரசன், பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய பேரரசனாகிய நேபுகாத் நேச்சார், அவரோட காலத்தில் தான் இந்த தானியேலும் தானியேலோடு கூட ஏராளமான வாலிபர்களும் யூதா தேசத்தில் இருந்து மட்டுமில்லை, பல தேசங்களில் அவங்க எந்தெந்த தேசத்தெல்லாம் யுத்தம் பண்ணி ஜெயித்தாங்களோ அங்கிருந்தெல்லாம் சுமாராக ஒரு 14 வயசில் இருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிற வாலிபர்களில் திறமையுள்ளவர்கள், ஞானமுள்ளவர்கள், கொஞ்சம் நம்ம பாஷையில் சொன்னால் கற்பூர புத்தி உள்ளவங்க. என்ன புத்தி? கற்பூர புத்தின்னா என்ன? சொல்கிறத உடனே புரிந்து கொண்டு செயல்படுறது. சாமர்த்தியம் உள்ளதுன்னா அதுதான். என் கூட ஒரு சில நண்பர்கள் இருந்தாங்க. நான் பார்க்கும்போதே என் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு புரிஞ்சு உடனே என்ன பண்ணிடுவாங்க? செஞ்சுருவாங்க. அப்படி ஒரு 1-2 பேர் இருந்தாங்க. மீட்டிங் சமயத்துலலாம் அப்படி ஸ்மார்ட்டாக செயல்படுவாங்க. அந்த மாதிரி வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங். எத்தனை வருஷம் ட்ரைனிங்? 3 வருஷம் ட்ரைனிங். யார் கொடுக்குற? நேபுகாத் நேச்சார் அவருடைய அரண்மனையில் கொடுக்குறார். சரிங்களா? தானியேலுக்கு சுமாராக 14 18 வயசுக்குள்ளே அப்போ இருந்திருக்கும் அப்படின்னு வேத பண்டிதர்கள் கருதுகிறாங்க. பெரும்பாலானவங்க 14-15 வயசு தான் இருந்திருப்பார்னு நினைக்கிறாங்க. இந்த தானியேல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தன்னுடைய இன்ஃப்ளூவன்சர்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை. இன்ஃப்ளூவன்சர்னால் என்ன தெரியுமா? மற்றவர்களை தன்வசப்படுத்தக்கூடிய திறமை, மற்றவர்களை தன் தீர்மானத்தோடு இணைத்து கொள்ளுகிற திறமை, மற்றவர்களை தான் வைத்திருக்கிற கோட்பாடுகளுக்கு உட்படுத்துகிற திறமை. அதுக்கு பேர் என்னதுங்க? இன்ஃப்ளூவன்சர். செல்வாக்கு உள்ள ஒரு மனிதனாக இந்த தாவீதை நாம் பார்க்கிறோம். எங்கே ஆரம்பித்தது? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் என்கிற அந்த வாலிபன் 14, 15 இல்லை 18 வயசுக்குள்ள. இந்த வயசு என்ன வயசு? டீனேஜ் அப்படின்னு சொல்கிற வயசு. அந்த டீனேஜோட முக்கியமான ஆசைன்னா நல்லா சாப்பிடணும். அந்த வயசில் பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு இருந்த பையன் திடீர்னு எப்படி இருப்பான்? திடீர்னு கிடுகிடுன்னு வளர்ந்துருவான். சரியா? சத்தம் மாறும், வாய்ஸ் மாறும். அப்போ அந்த வயசு ரொம்ப பசி எடுக்கும், நிறையா சாப்பிடுவாங்க அந்த பிள்ளைங்க. அப்படி சாப்பிட வேண்டிய ஒரு வயசில் அடிமைத்தனம் தேசத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டு மிலிட்ரியோட ட்ரைனிங் ஸ்கூல்னு வச்சுங்களேன். எது? யாரோட ட்ரைனிங் ஸ்கூலு? பாபிலோனிய ஆர்மி டிஃபென்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்.
அந்த டிஃபென்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் பெரிய ஆட்கள் IAS ரேஞ்சில் படிக்கக்கூடிய ட்ரைனிங், அந்த ட்ரைனிங்க்கு யார் உள்ளே எடுக்கப்பட்டிருக்கிறாங்க? இந்த தானியேலும் அவனுடைய 3 நண்பர்களும் எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ தானியேலுக்கு அந்த அவங்க வார்டன், அவங்கள ஹாஸ்டலில் வச்சுருந்துருப்பாங்க தானே. அந்த ஹாஸ்டல் வார்டன் ஒரு நாள் சொல்கிறாரு, தம்பிங்களா, நாளையில் இருந்து ராஜா அவரோட பேலஸில் இருந்து உங்களுக்கெல்லாம் சாப்பாடு அனுப்ப போகிறதா சொல்லியிருக்கிறார். நாளையிலேருந்து ராஜா என்ன சாப்பிட்றாரோ அதையே உங்களுக்கும் அவர் என்ன பண்ண போகிறாரு? பங்கு கொடுக்க போகிறாரு. நல்லா சாப்பிட்டு உற்சாகமாக இருங்க தம்பிங்களா அப்படின்னு வார்டன் சொல்கிறார். மெஸ் மேனேஜரை போய் தானியேல் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறார். யாரை போய்? மெஸ் மேனேஜரை போய். ஏன்? ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை ஏன் தீட்டுப்படும்? ராஜா சாப்பாட்டு சாப்பிட்டா என்ன தீட்டு? ராஜாவோட சாப்பாட்டு சாப்பிட்டா தீட்டாயிருமா? தீட்டுப்படக்கூடியது அதில் இருக்குது. சூப்பராக வார்த்தையை ஒரே அடி. மதுபானங்கள் இருந்திருக்கலாம். ஓகே, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு அந்த உணவு பரிமாறப்பட்டது. ஸோ அவங்களுக்கு ராஜகுரு, நம்ம இதிலெல்லாம் அரண்மனையிலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, ராஜகுரு அப்படின்னு சொல்லி, அந்த ராஜகுரு இல்லை ராஜா அரண்மனைக்குரிய பெரிய பூசாரி கூட சின்ன பூசாரிங்கெல்லாம் நின்று ஒரு பெரிய பூஜையை நடத்தின அப்புறம்தான் அந்த சாப்பாடு எங்கேருந்து எங்கே போகும்? ராஜா டேபிளுக்கு போகும். புரியுதா? அதனால் அப்படிப்பட்ட ஆகாரத்தை சாப்பிட்டா தான் என்ன ஆயிடுவேன்? தீட்டாயிருவேன் தீர்மானிக்கிறார். அதே போல் மதுபானங்கள் அந்த உணவில் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த உணவில் போடப்பட்ட பொருள்கள் இன்னதென்று யாருக்கும் தெரியாது. இவர்கள் காலத்துக்கு முன்னாலேயே லேவியராகமம் எழுதப்பட்டுருச்சு. அதனால் லேவியராகமத்தில் இதை சாப்பிட்ணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அப்போ இவங்க சாப்பிடக்கூடாதுங்கிறது ராஜ போஜனத்தில் இருந்தால் தன்னை என்ன ஆகிக்கிறோம்? தீட்டாக்கிரும். அதனால் என்னன்னா என்ன பண்ணக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது. சரிங்களா? மறுபடியும் அந்த 8ஆம் வசனம் வாசி. ராஜாவுடைய சாப்பாட்டினாலே அவர் பானம் பண்ணுகிற சரக்கு வகைகளாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. தீர்மானம் பண்ணினது யாரு? நல்லா புரிஞ்சுங்க. தீர்மானம் பண்ணினது யாரு? தானியேல்ங்கிற ஒரு தனி வாலிபன் தன் மனசில் தீர்மானம் பண்ணுகிறான். சரியா? தீர்மானம் பண்ணிக்கொண்டு போய் அவங்களுக்கெல்லாம் இன்சார்ஜாக இருக்கிற மெஸ் ஆஃபீஸரை இல்லை மெஸ் மேனேஜரை பார்த்து, ஐயா எனக்கு இந்த ஆகாரமெல்லாம் வேணாங்க ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அந்த மெஸ் மேனேஜர்கிட்ட போய் இவன் என்ன பண்ணுறான்? ரிக்வெஸ்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறாங்க? ரிக்வெஸ்ட் பண்ணுறான், வேண்டிக் கொண்டான். அங்கே போய் என்ன பண்ணல? வேதாந்தம் பேசலை. அவன் என்ன பேசலை? எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற ஞானம் பல நேரத்தில் ஊழியர்களுக்கிட்ட காணப்படுறது இல்லை. எங்கே எப்படி பேசணுங்கிற ஞானம் இல்லாததுனாலேயே நிறையா ஊழியர்கள் தாங்களே பல பிரச்சனைகளை என்ன பண்ணுறாங்க? சம்பாதித்து கொள்கிறாங்க. யூ ஆர் ஏர்னிங் யுவர் ப்ராப்ளம்ஸ் and you are spending your whole life in solving those problems. பிரச்சனைகளை நீங்களே விலை கொடுத்து வாங்கிக்கிறது, அப்புறம் வாழ்க்கை முழுவதும் அந்த பிரச்சனையை தீக்கிறேன்னு அதுலேயே வாழ்க்கையை நாசம் பண்ணுறது.
இவன் போய் வேண்டிக் கொண்டான். ஹீ ரிக்வஸ்டட். சரி, இப்போ ரிக்வஸ்ட் பண்ணிட்டானா? அடுத்தது வாசிங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணான். தானியேல் பிரதானி தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்போ பிரதானிகளின் தலைவன் பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இருங்க, உங்களுக்கு போஜனத்தையும் தம்பி, என்ன போய் சிக்கலில் மாட்டி உள்ளான்னு பார்க்குறிய தம்பி. உபதியா சொன்னார் பார்த்தீங்களா எலியா கிட்ட, ஐயா அவன் உங்களை தேடாத இடமே இல்லைங்கய்யா. போயிட்டு வந்த நாட்டில் இப்போ எந்தெந்த நாட்டுக்கு எவன் போனானோ அவங்ககிட்ட உன்னை பார்க்கவே இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணுறான்ட்டான். அப்படி இருக்கும்போது நான் போய், ஐயா எலியா வந்திருக்கிறாரு, நான் போய் உங்களை பற்றி சொல்லுவேன். ஆவியானவர் உங்களை தூக்கிட்டு போய் எங்கேயாவது குன்றுலையோ பள்ளத்தாக்குலையோ போட்டுட்டாருன்னா என் தலை போயிருங்க ஐயா. யார் கேட்குறா? உபதியா. இவன் அப்படி தான் சொல்கிறான். தம்பி, என்ன இப்படி சிக்கலில் மாட்ட விட்றியப்பா. அங்கே எங்கள் ராஜா கோபம் வந்தால் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தான்ப்பா தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இப்போ புதுசாக நீ இளங்கன்று, உனக்கு ஒன்றும் தெரியாது. வாசிங்க. நல்லா கவனிங்க. ஒரு வாலிபன் தானே கேட்டான், போஜனத்தினால தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு. உங்களோடு ஒத்த வாலிபர்களுடைய முகங்களை விட உங்கள் முகங்கள்னு இப்போ என்ன ஆகுது? ப்ளூரல் ஆகுது. சிங்குலர் என்ன ஆகுது? ப்ளூரல் ஆகுது. நல்லா கவனிங்க. அவன் தீர்மானித்தான், ஆனால் அந்த தீர்மானத்தோடு சிலரை அவன் இணைத்து கொண்டான். அல்லேலூயா. He was an influencer. செல்வாக்கு செலுத்துகிற ஒரு ஞானமுடையவன் தான் யாரு? தானியேல். வாசிங்க. உங்கள் எப்போ அவங்க முகத்தையும் உங்கள் முகத்தையும் பார்த்தா கடைசியில் என்ன ஆகும்? உங்கள் முகம் வாடிருங்க. அவனுங்க நல்லா எல்லாத்தையும் தின்னு போட்டு தண்ணி அடித்து போட்டு அவங்க நல்லா பஃப்னு வந்து நிற்பாங்க. நீங்கள் சோப்பலாங்கிங்களாட்ட நிற்பீங்க. என்னடா காரணம்னு விசாரித்து என் மண்டை என் தலையை எடுத்து போடுவோம்ப்பா. புரியுதா? புரியுதுங்களா? இப்போ அவர் கூட எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க? நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? ஐயா 4 பேர் சேர்ந்துட்டா குறை சொல்லும்போது அது எப்படி சரி பண்ணி வெளியே வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. நாமளும் உட்காந்து தலையாட்ட வேண்டியதாக இருக்குதுங்க. ஆனால் தானியேல் என்ன சொல்கிறாரு? நான் பரிசுத்தமாக இருக்க தீர்மானிச்சிருக்கிறேன் அப்படின்னு தன் நண்பர்கள்ட்ட சொல்லி அவர்களையும் அந்த தீர்மானத்துக்குள்ளே நடத்துகிறவன். நீங்கள் இருக்கிற இடம் கர்த்தருக்கு பரிசுத்தமானதாய் காக்கப்படுகிறதா? நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதா? நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை உங்களை தீட்டுப்படுத்துகிற மற்றவர்களை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் நீங்குகிறதா? தானியேல் சின்ன பையன், வாலிபன், தீர்மானிச்சிட்டான். இப்போ இந்த 3 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? ஃப்ரெண்டுங்க 3 பேர். யார் யார்? சரி, நமக்கு வர்ற பேரையும் சொல்லிடுவோம். நமக்கு எல்லாத்துக்கும் வாயில் இது தான் வரும், வச்ச பேர் தான் வரும் இல்லையா? அதனால் அதையே சொல்லிக்கலாம். அந்த 3 பேருக்கு கரெக்டு தான் தானியேல். ஆனால் நமக்கு பலம் இருக்குமா? குதிரையில் ஏறணும், வில் அடிக்கணும், ஈட்டி வீசணும். நீங்கள் என்ன நினச்சிங்க? வெறும் புத்தகம் மட்டும் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ட்ரைனிங் எத்தனை வருஷம் ட்ரைனிங்கு?
ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். இவங்க சொல்லியிருப்பாங்க, தாவீது சொல்கிற தேவன் பார்த்து கொள்வார். யார் பார்த்துக்குவா? தேவன் பார்த்து. தானியேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் என்னுடைய நியாயாதிபதி. தானியேல்ங்கிறதுக்கு அர்த்தம்னா தேவன் என்னுடைய நியாயாதிபதி. பாஸ்டர், தேவன் உங்களோட நியாயாதிபதின்னு நம்புறீங்களா? உங்கள் நீதி போயிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் நீதியை யாரோ அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்கள் நீதிபதிங்கிற விசுவாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்குதா? இல்லை மனசோர்ந்து போயிட்டீங்களா? தேவன் என்னுடைய நியாயாதிபதி. God is my judge. God has judged me. தேவன் உங்கள் மனசோட எண்ணத்தை பார்க்குறாரு, உங்கள் வார்த்தையை பார்க்குறாரு. உங்கள் மனைவிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் பிள்ளைங்கிட்ட என்ன பேசுகிறீங்க ஆண்டவர் பார்க்குறாரு. முட்டிக்காலில் நின்று ஜெபம் பண்ணும்போது மட்டும் கேட்குற அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. 24 மணி நேரமும் உங்களையும் என்னையும் கவனிக்கிற ஆண்டவர். உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:3. எத்தனையோ பேர் நீங்கள் என்னத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே உங்கள் சித்தத்தை காட்டுங்க, உங்கள் சித்தத்தை காட்டுங்கிறீங்களே. அவர் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொல்லியிருக்காரு? நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணுங்கிறதாம்பா என் சித்தங்கிறாரு. அந்த பரிசுத்தத்தை எத்தனை முறை பணயம் வச்சிருக்கிறீங்க? பணத்துக்காக, பதவிக்காக. நான் ஆண்டவர்கிட்ட சின்ன வயசில், வாலிப வயசுலேருந்து ஜெபம் பண்ண ஒரு ஜெபம் எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவரே, பரிசுத்தத்துக்காக எதை வேணா பணைய வைக்க, எதை வேணா இழக்க எனக்கு உதவி செய்யுங்க. எதற்காகவும் பரிசுத்தத்தை பணயம் வைத்து விடாதபடி என்ன காத்து கொள்ளுங்க. இப்படி அடிக்கடி நான் ஆண்டவர்கிட்ட கதறி இருக்கிறேன். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். லேவியர் ஆகமத்தில் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். He is the one that sanctifies us. அவர்தான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். ஆனால் நாம் செய்கிற தீர்மானம் ரொம்ப முக்கியம். லக்குலெல்லாம் வாழ முடியாது, தலையெழுத்தினால வாழ முடியாது, அதிர்ஷ்டத்தில் வாழ முடியாது. நீங்கள் செய்கிற தீர்மானம் தான் உங்கள் வாழ்க்கை எங்கே போகிறது என்பதை நிர்ணயிக்கும். யூ ஹாவ் டு மேக் அ டிட்டர்மினேஷன். உங்கள் இருதயத்தில் முடிவு அல்ல, தீர்மானம். என்னதுங்க? தீர்மானம் பண்ணி கொண்டான். ஏன்? கறிக்குழம்பு வாசம் குப்புன்னு அடிக்கும், சில்லி சிக்கன் வாசம் கமகமன்னு அடிக்கும், பாயாசம் என்னெல்லாம் அரண்மனையில் வந்திருக்கோம், எப்படியெல்லாம் நெய் போட்டு நல்லா வறுத்து வணக்கி செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? ஒரு நாளா 365 × 3, 365 × 3 எத்தனை நாள்? கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான நாட்கள். ஒவ்வொரு நாளும் இந்த சோதனை வரும். இந்த சோதனைக்கு அவர் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. பரிசுத்தமாக இருக்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் வரும். பரிசுத்தத்தை விட்டுவிட போராட்டம் வரும். எல்லாரும் கூட சேர்ந்து அவங்க பேசுகிற மாதிரி பேசுறதுக்கு போராட்டம் வரும். முறுமுறுக்கிறதுக்கு போராட்டம் வரும். தேவனை குறை சொல்றதுக்கு போராட்டம் வரும். மற்றவங்களை கோல் மூட்டிட்டு இருக்கிறதுக்கு போராட்டம் வரும். Have you decided, determined
in your heart to keep your life holy. உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணி இருக்கிறீங்களா? 14, 15 இல்லை 16 வயசை வச்சுங்க. அந்த வயசு வாலிபனால் இப்படி ஒரு தீர்மானம் பண்ண முடியும்னா, சாப்பாடு விதவிதமாக சாப்பிட துடிக்கிற வயசில் அந்த ராஜாவின் போஜனம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்டானா? மரக்கறின்னா என்ன? மரத்தில் உட்கார்ந்துருக்கிற கறியெல்லாம் வாங்கி சாப்பிட்டானா? வெஜிடபிள்ஸ், கிரீன்ஸ், கீரைகள், பருப்பு வகைகள். சரியா? எத்தனை பேர் உபவாசம் இருக்கணும்னு நினச்சிட்டு வீட்டில் கறி எடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுனால உபவாசத்தை அன்னைக்கு மட்டும் வாபஸ் வாங்கியிருக்கிறோம். உபவாசம் இருக்கிறோன்னு தீர்மானிச்சுட்டு ஒரு விசுவாசி கூப்பிட்டு விருந்து கொடுக்குறேன்னதுனால அன்னைக்கு ஆண்டவரே மன்னிச்சுங்கன்ட்டு உபவாசத்தை மாற்றி வச்ச எத்தனை வைராக்கியமான வீரர்கள் நாம் இல்லையா? தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். ஆண்டவர் யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியலையா? ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட ரொம்ப ஆசையாக கேட்குறாரு, நீ எனக்காக பரிசுத்தமாக இருப்பையா? உன்னை பற்றி என் சித்தமே என்ன தான்? நீ பரிசுத்தமாக வாழணுங்கிறது தான் என் சித்தம். 1 தெசலோனிக்கேயர் அதே 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அவர் அழைத்தது எதற்கு? எதற்கு? பரிசுத்தத்துக்கு. படுக்கையில் படுத்துக்கிட்டு செல்போனில் என்ன சார் பார்க்குறீங்க? யாரும் பார்க்காதப்ப செல்போனில் என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க? யாரும் பார்க்கல. துணிகரம். துணிகரத்துக்கு இடம் கொடுத்தா கடைசியில் எங்கே தான் போகணும்? கர்த்தர் இல்லாத இடத்துக்கு போக வேண்டி வரும். உங்கள் செல்ஃபோனில் என்ன பார்க்குறீங்கன்னு யார் பார்த்துட்ருக்குறா? கர்த்தர் பார்க்குறாரியா? செல்ஃபோனை எதுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. யாரை ஏமாத்திட முடியும்? உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. டோன்ட் டிசீவ் யுவர் செல்ஃப். ஏமாற்றிக்காதீங்க. தானியேல் தேவன் தன்னுடைய நியாயாதிபதின்னு எப்படி சொல்ல முடியும்? முதல்ல யாரும் பார்க்காத தன் இருதயத்துக்குள்ள தேவனுக்காக நிற்பேங்கிற ஒரு தீர்மானம் எடுத்தான். தேவனுக்காக நீங்கள் நிற்கிறீங்களா? இல்லை மற்றவங்க முகத்தில் உங்களை நல்லவங்களா காமிச்சிக்கிறதுக்காக நிற்கிறீங்களா? தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானிச்சான். எத்தனை முறை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் முறுமுறுத்திருக்கீங்கள? திருப்தியே எதுலேயும் வரல. எத்தனை முறை அவரை குறை சொல்லியிருக்கீங்கள? எத்தனை முறை அவருடைய மனசு புண்படுற மாதிரி நடந்திருக்கீங்கள? மற்றவங்க கிட்ட ஆண்டவர் என்னங்க செஞ்சார்னு சொல்லியிருக்கீங்கள? எங்க உங்க பரிசுத்தம்? உங்க கண்ணு எங்க மேயுது? உங்க கண்ணு எதை தேடுது? கேட்டா இயேசுவோட ஊழியக்காரன்னு சொல்றோம்ல. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும். எப்படிப்பட்டவர்? எல்லா விதத்திலும். உங்களுக்கு என்ன வகையிலெல்லாம் சோதனை வருதோ அத்தனை வகையான சோதனையும் யாருக்கு வந்தது? ஆண்டவராகிய இயேசுவுக்கு வந்தது.
எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். அவர் பாவம் இல்லாதவர். அவர் எப்படிப்பட்டவர்? பாவம் இல்லாதவர். தனக்கு பின்னால வர்ற ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? பாவம் இல்லாத இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம். பரிசுத்தமான தேவகுமாரன். மரியாள்கிட்ட சொல்லும்போது தேவதூதன் சொல்றான், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நம்மளை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இல்லாதவரா இருக்கிறாரு. ஐயா, பாவத்தோட விளையாடிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் சகாயம் கிடைக்காம போற காலம் வந்துடும். சடுதியில் நாசமாக போகிற காலம் வந்துடும். தயவு செஞ்சு காப்பாற்றிக்குங்க. கிருபையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு, கிருபையை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. இயேசுவுக்காக நில்லுங்க, இயேசுவுக்காக நில்லுங்க ஐயா. குடும்பத்தோட சேர்ந்துட்டு ஜால்ரா அடிக்காதீங்க. நண்பர்களோட சேர்ந்துட்டு பாவத்துக்கு துணை போகாதீங்க. வேறுபட்ட ஆளா நில்லுங்க இயேசுவுக்காக. தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு தன் இருதயத்தில் தீர்மானம், மீட்டிங்கில் நிறைய தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். We have made so many decisions, but we have forgotten it within few days or few weeks. பண்ணின தீர்மானம் எல்லாம் சில நாள் சில வாரத்தில் மறந்துட்டோம். ஆனா இந்த பையன் தீர்மானிச்சான். அந்த தீர்மானத்தை 3 வருஷம் பிசகாமல் காத்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் போய் சொல்றான், ஐயா நீங்க 10 நாள் மட்டும் டெஸ்ட் பண்ணுங்க ஐயா. அவங்களையும் அதை சாப்பிட்றவங்களையும் இதை சாப்பிட்றவங்க எங்களையும் ஒப்பிட்டு பாருங்க ஐயா. 10 நாள் கழிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி செய்யுங்க ஐயா. எப்படி ஞானமா கர்த்தர் மேல விசுவாசத்தை வச்சு பேசினா பார்த்தீங்களா? பலன் வந்துச்சா? பலன் வந்துச்சா? வாசிங்க 10. ராஜபோஜனத்தை புசித்த ஒரு கால் 100 வாலிபரா இல்லை 200 வாலிபரா தெரியல, அத்தனை வாலிபர்களை காட்டிலும் இந்த 4 பேரோட முகம் கலை உள்ளதாக. அல்லேலூயா. முகம் எப்படி இருந்ததுங்க? முகம் எப்படி இருந்தது? கலையா இருந்தது. உடம்பு எப்படி இருந்தது? புஷ்டியா இருந்தது. ஏங்க கீரையும் பருப்பு சாப்பிட்டு புஷ்டியாக முடியுமா? ஏசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்தங்க, கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. கஞ்சி குடித்தா எங்கெங்க உடம்புல பலம் இருக்கும்? கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்குறார், நீ எனக்காக பரிசுத்தமாக நிற்பியா? எனக்காக பரிசுத்தமாக வாழ்வியா? நம்மளை பார்த்து கேட்குறார். தானியேலை பற்றி எத்தனை மேடையில் நீங்களே பேசியிருப்பீங்க, எத்தனை மீட்டிங்கில் பேசியிருப்பீங்க, எத்தனை வாலிபர் கூட்டத்தில் பேசியிருப்பீங்க. ஆனால் உங்கள் தனிப்பட்ட பரிசுத்தம் எப்படி இருக்குதுன்னு ஆவியானவர் கேட்குறாரு. தானியேலுக்கு இம்மீடியட்டாக ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டார் ஆண்டவர். அவனுடைய முகம், அவர்கள் 4 பேரோட முகம் எப்படி இருந்ததுங்க?
கலையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் காணப்பட்டதுனால சரி, மேல் சாறு என்ன சாருங்க? மேலே இருக்கிற சாறு, மேற்படி சாப்பாடு வேணாண்டா உங்களுக்கு, நீங்கள் கேட்டபடியே கொடுக்குறேன்டான்னு மேலே இருக்கிற சாரு சொல்லிட்டார். அல்லேலூயா. சரிங்களா? நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அதுக்கு மனசார நன்றி சொல்லி சாப்பிட்றீங்களா சார்? நீங்கள் சாப்பிட்ற டீயையோ நீங்கள் சாப்பிட்ற பிஸ்கெட்டையோ திக்காருமா என்னத்த டீ போட்டாங்க அப்படின்னு திட்டினா அது உடம்புல ஒட்டுமா? என்னத்த சோத்தை செஞ்சேன்னு உங்கள் மனைவியை பார்த்து பேசுனீங்கன்னா கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாரா? உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் உங்ககிட்ட வந்து குடியிருக்கும். கர்த்தருக்கு முதல்ல நன்றி உள்ளவங்களாக இருங்கய்யா. ருசிக்கு சாப்பிட்றது நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு. கெட்ட புத்தி. சரியா? ருசிக்கு சாப்பிட்றது நம்ம ஊரு கெட்ட புத்தி. தமிழ்நாட்டு எல்லையை தாண்டிட்டீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி எங்கேயுமே சாப்பிட முடியாது. ஆண்டவரோட கிருபையில் ஒரு 7-8 நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். நான் எங்கேயுமே சாப்பாட்டை பற்றி கஷ்டப்பட்டதே கிடையாதுங்க. எங்கேயுமே அந்த சாப்பாட்டை நான் மனசார ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டதுனால எனக்கு எந்த சாப்பாட்டிலையும் என்ன இல்லை, பிரச்சனையே இல்லை. ஒரே ஒரு ஊரில் கடைசியாக எத்தியோப்பியாவுக்கு ஒரு முறை போயிருந்தோம் நானும் என் மனைவி. அங்கே என்ன பண்ணாங்க, மாட்டுக்கறியை அப்படி அழகழகாக அல்வா மாதிரி பெரிய பெரிய சதுரமாக வெட்டி இந்த பச்சைக்கறியை அறுத்து சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஊரில் சொன்னாங்க. அந்த ஒன்றை மட்டும்தான் நான் சாப்பிட்றேன். அந்த ஊரில் பச்சைக்கறி சாப்பிட்றது ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த தலைநகரம் ஆடிச பாபாவுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். உடனே குராகிக்கு போனீங்களா அப்படின்னாங்க. ஆமாம். பச்சைக்கறி சாப்பிட்டீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஏரியாவே அந்த கறி சாப்பிட்றதுல ஃபேமஸ். கர்த்தர் எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சாப்பிட வீட்டில் ட்ரைனிங் எடுங்க சார். வீட்டில் என்ன எடுங்க? ஐஸ் பிரியாணியை சந்தோஷமாக சாப்பிட்டு பழங்க சார். சிலர் முழிக்கிறாங்க, என்னது ஐஸ் பிரியாணின்னு? பழைய சோறு. அல்லேலூயா. தானியேல் முறுமுறுக்கல சந்தோஷமா சாப்பிட்டான். ஆளு தளதளன்னு இருக்கிறான். அல்லேலூயா. சரி, அது ஒன்று. அதோட முடிஞ்சிருச்சா? 17ஆம் வசனம் வாசிங்க. எல்லாரும் சொல்லுங்க. சகல எழுத்திலும் ஞானத்திலும் சொல்லுங்க. சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? அறிவு. அறிவுனா என்னது? அறிவுனா தகவல்கள். அறிவுனா என்னது? நிறைய தகவல்கள். தகவலை மண்டைக்குள்ள வச்சுக்கணும். நமக்கு புது தகவல் வரும்போது பழைய தகவல் என்ன போயிடும்? மறந்து வெளியே போகாது, மறந்து போயிடும். இல்லைன்னா அதுக்கு ஆழத்துக்கு போயிடும். அதை போய் மொண்டி எடுக்கணும் இல்லையா? ஆனால் வெறும் தகவல் அறிவு இருந்தால் பத்தாது. அந்த அறிவை உபயோகிக்கிறதுக்கு என்ன வேணும்? சாமர்த்தியம் வேணும். இவங்க மனசுக்குள்ள தீர்மானிச்சாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு அறிவையும் கொடுத்தாரு,
சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். என்னன்னு வாசிங்க. அப்புறம் தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். தரிசனங்கள் சொப்பனங்களை அறியறதுக்கு யார் தான் அறிவு கொடுக்கணும்? ஆமாம். எத்தனை பேரை அறிவு கட்டவனேன்னு திட்டினீங்களோ எனக்கு தெரியல. ரோட்டில் போகும்போது அடிக்கடி அறிவு கட்டவனேன்னு திட்டுறதுக்கு நமக்கு வரும். பைக்கு கார் ஓட்டும்போது இல்லையா? குறுக்கால வரும்போது நேராக திட்டுறதுக்கு பயந்தான், சண்டை வந்துடும்ன்ட்டு இல்லை, போன பின்னாடி இல்லை நம்ம மனசுக்குள்ளேயே திட்டுவோம்ல. ஆண்டவர் இவங்க 4 பேரை அறிவு கெட்டவங்களாக வைக்காம அறிவுள்ளவர்களாக மாற்றினார். காரணம் என்ன? தே டிட்டர்மின்ட். தங்க தீர்மானத்தில் பின்வாங்கலிங்க. தீர்மானம் எடுக்கிறோம், நிற்கிறோமா? தீர்மானம் செய்கிறோம். இனிமேல் ஆண்டவரை குறை சொல்ல மாட்டேன். எத்தனை நாள்? 3 நாள் கூட நிற்க மாட்டேது. சரி, அது பண்ணாரா? அடுத்தது சரி, இது தேவன் பண்ணது எப்படி தெரியும்? 19ஆம் வசனம். அத்தனை பேர் 100 பேரா 200 பேரா தெரியல. எவ்வளோ பேர் அந்த ட்ரைனிங் அகாடமியில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த அகாடமியில் ட்ரைனிங் ஆன அத்தனை வாலிபர்களை காட்டிலும் தானியேல், அனனியா என்பவர்களை போல, அல்லேலூயா, அந்த 4 பேரை போல வேறொருவரும் காணப்படவில்லை. சார், நீங்க செய்யற ஊழியத்தில் உங்க ஊர்ல உங்களை மாதிரி இன்னொரு ஊழியக்கார பார்க்கலன்னு மக்கள் சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கை வேறுபட்டதா இருக்கிறதா? கிருபை பெற்றதா இருக்கிறதா? வரங்கள் நிறைந்ததா இருக்கிறதா? தேவ மகிமையை வெளிப்படுத்துறதா இருக்கிறதா? இந்த 4 பேர் பரிசுத்தமாக வாழணும்னு தீர்மானிச்சாங்க. தேவன் அவர்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா? அவங்கள வேறுபடுத்தி காட்டுறார். தரிசனங்களை அறியக்கூடிய அறிவுள்ளவர்களா ஆண்டவர் மாத்தினாரு. ராஜா அவங்க கிட்ட பேசுனா அவங்கள மாதிரி இந்த 4 பேரை மாதிரி வேற யாரும் இல்லை. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. எந்த காரியத்தை பத்தி இந்த 4 பேரை விசாரிச்சாலும் அதுல அந்த நாடு, அந்த சாம்ராஜ்யத்தில் எங்கும் இருக்கிற எல்லா படித்த மேதாவிகள், சாஸ்திரிகளையும், ஜோசியம் பார்க்கிற திறமசாலிகளிலும் அவங்க எல்லாரை விட இந்த 4 பசங்க 10 மடங்கு திறமசாலிகளாக காணப்பட்டாங்க. அல்லேலூயா. சார், நல்லா கவனிச்சுங்க. இது பாபிலோன் சாம்ராஜ்யம்னா சாதாரண சாம்ராஜ்யம் இல்லை, மகா பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யம் பல நாடுகளில் விரிந்து பரவி இருந்தது. அங்க எல்லாம் இந்த ராஜா தன்னுடைய ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் அறிவாளிகள், சாஸ்திரிகளை, ஞானிகளை வச்சிருக்கிறாரு. எவனை கேட்டாலும் இந்த 4 பேரு அவனை விட 10 மடங்கு புத்திசாலியா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் இருந்தான். அதை பற்றி இன்னைக்கு எதுக்குங்க பேசிக்கிட்டு? இதை நாங்கள் எத்தனை முறை படிச்சிருக்கிறோங்க இப்படின்னு நீங்கள் பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படியாவது ஒரு ஆசை வருமானு நினச்சிக்கிட்டு நான் இதை சொன்னால் அப்படியே பார்க்குறீங்க. இப்படி சீக்கிரமாக முடியா? நாங்கள் சோத்தை தின்னு போட்டு எங்கள் ஃப்ரெண்டுங்க 4 பேருக்கு ஹாய் பாய் சொல்லி போட்டு
டீயை வாங்கிக்கிட்டு நாளைக்கு எந்த மீட்டிங்கு போகிறதுன்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானிச்சாயா. ரொம்ப கஷ்டம் அது. 365 நாளும் வேண்டான்னு ஒதுக்கிறது ஈஸியா? 3 வருஷம் தொடர்ச்சியாக அதை வேண்டான்னு ஒதுக்கிறது ஈஸியா? ஆனால் தீர்மானிச்சையா. நீங்கள் ஆண்டவருக்காக ரகசியமாக என்னென்ன தியாகம் பண்ணுறீங்களோ, எதையெல்லாம் வேணான்னு உங்களை ஒடுக்குறீங்களோ, எதுக்கெல்லாம் உங்களை விலகி பரிசுத்தமாக காத்துக்கிறீங்களோ, அதுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமான பலன் தருவார். அல்லேலூயா. வெளியரங்கமான பலன் தருவார். நீங்கள் கேட்க வேணாம், என்ன உயர்த்துங்க ஆண்டவரே, நீங்கள் கேட்கவே வேணாம். நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் வச்ச குழிக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் போட்டிருக்கிற ஜெயிலுக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆண்டவரே. இவன் என்ன பண்ணியிருக்கலாம்? தானியேல் அந்த 3 வாலிபரும், ஐயோ எங்கள் நாட்டில் எப்படி இருந்தோம் கேட்டுக்கலாம்ல. அதெல்லாம் எதுவும் சொல்லலை. கர்த்தர் என்னங்க கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. நான் கர்த்தருக்கு முன்னால பரிசுத்தமா இருப்பேன். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் நம்ம இருக்கிற சூழ்நிலையை பத்தி ரொம்ப குறை சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம இருக்கிற சூழ்நிலையை பத்தி நாம வருத்தப்பட்டு இருக்கிறோம். நமக்கு தேவன் ஏற்படுத்தி இருக்கிற அதிகாரங்களை குறித்து நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கவலைப்பட்டுக்கிட்டு முறுமுறுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் இவனோ தன்னை அடிமைத்தனத்தில் இருந்தாலும் நான் பரிசுத்தமாக இருப்பேன் என்று தீர்மானித்தான். பாஸ்டர், இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். என்ன வேண்டாம் தெரியுமா? ஆண்டவரோட வேலைக்காரனா நின்று நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், எல்லா நேரத்திலும் என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்குவேன்னு தீர்மானம் பண்ணுங்க. என் மனசுக்குள்ள, என் எண்ணத்துக்குள்ள, என் வார்த்தையில், என் பார்வையில் நான் ஆண்டவரோட மனசை துக்கப்படுத்த மாட்டேன், காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா ஐயா? ஆண்டவர் அதுக்காக தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். தானியேலோட காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு சொல்லும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவன் எப்படி சுயத்தை சாகடிச்சான்னு பாருங்க. கூட இருக்கிற பசங்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த 4 பேரை தவிர மற்றவங்களாம் இருக்காங்கல்ல, ட்ரைனிங்கில் இருக்கிறாங்கல்ல, வேறு நாடுகள்லாம் இருந்து வந்திருப்பாங்கல்ல, யூதாவில் இருந்து இஸ்ரவேலில் இருந்தே வந்திருப்பானுங்கள்ல, மற்ற பசங்க இவங்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணியிருப்பாங்க? என்னங்க சொல்லியிருப்பாங்க? ஏன்டா பைத்தியக்காரனாட்ட இருக்கடே, உங்களை மாதிரி லூஸ் எங்கேயாவது பார்க்க முடியுமாடா? ஆண்டவரே நம்ம ஊரில் பட்ட கஷ்டத்தை பார்த்து நம்மளை எங்கே குடிச்சிருக்கிறாரு, கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. அனுபவி ராஜா, அனுபவின்ட்டு இல்லாமல் ஏன்டா பைத்தியக்கார. சோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு முன் படைக்கிறவைகளுக்கு தோத்திரம். ஆத்திரமாக சாப்பிடு. தோத்திரம் பண்ணு, அள்ளி அள்ளி போடு. தம்பி, நீ சொன்ன 10 நாள் செக் பண்ணாங்கன்னு 10 நாளைக்கு வேணா அது ஒத்து வரும். அது 6 மாதத்துக்குள்ள அது என்ன ஆகாது? 3 வருஷம் கழித்து பார்க்குமா நாங்கள்லாம் சும்மா ஜம்முன்னு இருப்போம். நீங்கள் எப்படி திரும்ப இருப்பீங்க? ஒவ்வொரு நாளும் இவங்க விசுவாசத்தில் வாழ வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக தீர்மானத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக நிற்கணும். இட்ஸ் நாட் ஈஸி ஜோக். அது அவ்வளோ சுலபம் இல்லை. மற்ற ஊழியக்காரங்களை காப்பி அடித்து வாழ்கிறதுக்கு இயேசு உங்களை கூப்பிடலையா? அவரை பார்த்து அவரை காப்பி அடிக்க உங்களை என்னை கூப்பிட்டுக்கிறாரையா? We have to imitate our Lord and Savior Jesus Christ.
He is our only role model. நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே முன்மாதிரி பிரதான ஆசாரியர் யார்தான்? இயேசு கிறிஸ்து தான். எபிரேயர் 3:1 பார்க்கிறோம். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கவனிச்சு பாருங்க இயேசுவை. இந்த தானியேல்னால ராஜாக்களே என்ன ஆனாங்க? ராஜாக்களே என்ன ஆயிட்டாங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 2-3 ஜீவோ காட்டணும்னு நினைக்கிறேன். ஜீவோனா என்னங்க? கவர்மெண்ட் ஆர்டர். அன்னைக்கு இருந்த, இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி அன்னைக்கு இருந்த வல்லரசு நாடு எதுங்க? பாபிலோன். அன்னைக்கு இருந்த வல்லரசு எது? பாபிலோன் சாம்ராஜ்யம். அந்த வல்லரசுல போட்ட ஜீவோ என்ன பார்க்கலாமா? 2ஆம் அதிகாரம் எடுங்க. அதே நேபுகாத்நேச்சார் 47ஆம் வசனம் வாசிங்க. நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால், இப்ப ஜீவோ வாசிக்கலாம். மெய்யாய் உங்கள் தேவனே, தேவர்கள்னு எதெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் அவர்தான்பா தேவன். என்ன மாதிரி எங்கெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறாரோ எங்க எல்லாத்துக்கும் எஜமா அவர்தான். மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அப்பா எப்படி ஜீவோ. தானியேல் ராஜாக்கள் மீது செல்வாக்கு செலுத்துகிற விசுவாச வீரன். ஆனால் நீங்கள் இந்த வெற்றியை மட்டும் படிச்சுட்டு ஆண்டவரே வெற்றி தாங்க வெற்றி தாங்கன்னு கேட்கக்கூடாது. வசனத்தை கொஞ்சம் துருவி படிக்கணும். தானியேல் தீர்மானிச்சேன்னு சொல்லிட்டு போனால் பத்தாது. அந்த தீர்மானத்தை கடைபிடிக்கல எத்தனை பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளோ பரியாசம் இருந்திருக்கும், எவ்வளோ சோதனை இருந்திருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? இந்த அதிகாரத்தில் ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. ராஜாவுக்கு என்ன வருது? பேரரசன் நேபுகாத்நேச்சாருக்கு என்ன வருது? கனவு வருது. கனவு வந்ததோட அவருக்கு கிறுக்கும் வந்துருச்சு. ஆண்டவர் அனுப்புன கிறுக்கு. என்ன சொல்றாரு? எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு நான் என்ன கனவு பார்த்தேன்னு சொல்லணும். ஏயா உனக்கு லூசு கீசு பிடிச்சிருச்சாயா அப்படின்னு கேட்காம மறைமுகமாக சொல்கிறாங்க. ஐயா, எந்த ராஜ்யத்திலையாவது, எந்த நாட்டிலையாவது, எந்த அரசனாவது, எந்த அதிகாரியாவது இப்படி ஒரு காரியத்தை ஜோசியர்கிட்டையோ ஞானிகள்கிட்டையோ கேட்டதே இல்லைங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சும்மா கால தாமதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொன்னது தான். என் வாயில் என்ன சொன்னனோ அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஒரு கால் 1 வாரம் அவகாசம் கொடுத்தாரா, இல்லை 21 நாள் அவகாசம் கொடுத்தாரா, 1 மாதம் தெரியல. என்னப்பா யாரா கண்டுபிடிச்சிங்களா? ஐயா, இது மனுஷனாக இருக்கிறவனால இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சும்மா ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என்னெல்லாம் உருட்டி இருப்பான், மிரட்டி இருப்பான், இல்லை கத்திய இல்லை. நேபுகாத்நேச்சாருக்கு அடங்காத கோபம் வந்துருச்சு. என்னடா படைத்தலைவனை கூப்பிடுறான், எல்லா ஞானிகளையும் எல்லா ஜோசியரையும் போட்டு தள்ளுறான். என்ன பண்ணிட்டான்? கட்டில் கொடுத்துட்டான்.
தானியேலுக்கு தகவல் லேட்டாக தான் போகுது. தானியேலுக்கு அவனை கொலை பண்ண தேடும்போது தான் அவனுக்கு தெரியுது. யாரை கொலை பண்ண? அவனை கொலை பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. ஓ நீ தானே தானியேல, வாய் அவனை போட்டு தள்ளுற அப்படின்னு யார் கூப்பிடுற? அந்த ஆரியோகு. ஏங்க சார் ஒரே ஒரு நிமிஷம், என்னன்னு தகவலே தெரியலையே, என்ன ஆச்சு? எங்கே வெளிநாடு டூருக்கு போயிட்டு வந்தார என்னமோ தெரியல இல்லையா? இல்லைங்க, ராஜா கனவு கண்டார் இல்லைங்க. அப்படியா? எப்போ? என்னங்க ஒன்றுமே தெரியும், நான் தான் இப்படி வெளியே போயிட்டு வந்தேனேப்பா. சரி சொல்லுங்கள், என்ன ஆச்சு சொல்கிறாங்க. அப்படியா? கொஞ்சம் நீங்கள் கோவிச்சிக்கலைன்னா ஒரு வாரம் டைம் கொடுக்குறீங்களா? அதெல்லாம் நான் எப்படியா பண்ண முடியும்? நீங்கள் என்ன ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போய் மட்டும் விடுங்க, மீதியா நான் பார்த்துக்கிறேன். சரி வா அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வர்றார். ராஜா என்னப்பா இப்படி இந்த ஆள் உங்களுக்கு பேசணுன்னார். என்னப்பா? ஐயா எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க ஐயா, நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் கண்ட கனவையும். அப்படியா? கனவுக்கு அர்த்தம் ரெண்டுமே சொல்றியா? ஆமாங்க ஐயா. சரி யாரையும் கொலை பண்ணாதரா, ஏதோ சொல்கிறான் நான் பார்க்கலாம். இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி பார்ப்பீங்களா? பார்க்குறதில்ல. கடன்னு வாசிச்சுட்டு தோத்துறோம் ஆமேன். கற்பனை பண்ணி பார்க்கணும் இவன் என்னெல்லாம் நடந்திருக்கும் இல்லை? ராஜா சொல்லிட்டாரு. இன்னும் இவர் போகிறாரு தன்னுடைய நண்பர்கள் சகாக்களை, எப்பா நீங்கள் 3 பேரும் ஜெபம் பண்ணுங்கப்பா, ஆண்டவர் நமக்கு என்ன இப்போ உயிரை பணயம் வச்சிருக்கிற, இப்போ என்னது உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு, சரியா? கர்த்தருடைய ஊழியர்கள் ரிஸ்க் எடுக்கணும். எங்களுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிங்கன்னு சினிமாவில் சொல்கிற வசனத்தை சொன்னால் பத்தாது, ரிஸ்க் உண்மையிலேயே எடுக்கணும் ஆண்டவருடைய நாமத்தில். ரிஸ்க் எடுக்கிறோம். நான் சொல்கிறேன்னு போகிறான், ஜெபம் பண்ணுறான், 3 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. தேவன் ராக்காலத்தில் அந்த தரிசனத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறாரு? தானியேலுக்கு. அல்லேலூயா. மறுபடியும் ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சான்னு தெரில. ஆரியோவுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் லிஸ்டெல்லாம் வச்சு ஆளை தேடிட்டு இருக்கிறான். இவனா எல்லாம் தகவல் கேட்டவுன்னா எல்லாம் என்ன ஆகிட்டாங்க, தலைமறைவாயிட்டாங்க, எல்லாம் தேடிட்டு இருக்கிறான். இவன் போகிறான், சார் நான் ராஜாக்கிட்ட கூட்டிகிட்டு போய் விடுங்க, நான் கனவையும் சொல்லிடுறேன் அர்த்தத்தையும் சொல்கிறேன், யாரையும் எதுவும் பண்ணாதீங்க சார். அப்படியா? அவனுக்கு ஒரே பிரமிப்பாக பார்க்குறான். அவனை மேலேயும் கீழே என்ன பண்ணியிருப்பான், படைத்தலைவன் பார்த்துருப்பான். இவனுக்கு எதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா அப்படி கூட பார்த்துருப்போம். சரி வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ராஜா கிட்ட விட்டா, ராஜா நீங்கள் படுத்திருக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுங்க ராஜாங்கிறான். எப்படிங்க? நீங்கள் படுத்திருக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுங்க ராஜா, அப்போ பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு வரப்போகிறத என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார். அப்படியே நேபுகாத் நேச்சார் ஃபுல் அட்டென்ஷனுக்கு வந்துட்டார். ஏனோதானோன்னு பார்த்தவர், என்னடா அது, நம்ம கனவு தான் கேட்டோம், படுக்கிறப்ப நம்ம என்ன யோசித்தோங்கிறது கூட இந்த பையன் சொல்கிறானே. முழு அட்டென்ஷன் கேட்குறான், கனவை சொல்கிறான், கனவோட அர்த்தத்தை சொல்கிறான். என்ன நடந்துச்சு? 46ஆம் வசனம் வாசிங்க. 46. என்ன ஆச்சுங்க? அட்டென்ஷன்ல நின்றுட்டு இருந்த நேபுகாத் நேச்சார், தானியேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேபுகாத் நேச்சார்
தடோன்னு யார் காலில் விழுகிறாரு? தானியேல் காலில். மகா பெரிய சாம்ராஜ்யத்துடைய பேரரசனாகிய நேபுகாத்நேச்சார் இந்த வாலிப பையன் தானியேலுடைய பாதத்தில் விழுகிறான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு பெரிய திருப்பம் பாருங்க, பெரிய திருப்பம். பரிசுத்தமா இருக்க தீர்மானிச்சது மட்டும் இல்ல, தீர்மானத்தை செயல்படுத்தணும். ராஜாவுக்கு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்ல ரிஸ்க் எடுத்தான். நண்பர்களுடைய ஜப உதவிய நாடுனா. இந்த ராஜா கிட்ட வந்து சொல்லும் போது, ஐயா நான் பெரிய அறிவாளிங்கிறதுனாலெல்லாம் அதை சொல்லலைங்கய்யா, ராஜாவாகிய உங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியணுங்கிறதுக்காக பரலோகத்தின் கடவுள் அதை எனக்கு என்ன பண்ணி கொடுத்தாருங்க, வெளிப்படுத்தினார். எவ்வளோ தாழ்மை பார்த்தீங்களா? நம்ம கையில் ஒரு பேய் ஓடிட்டா எத்தனை வருஷம் பொறுமை. பேய விரட்டினீங்களோ இல்லையோ, ஆடுனதுக்கே இந்த ஆட்டம். பேய் பிடிச்ச ஆள் ஆடுனதுக்கே என்ன ஆட்டம் போடுறமேயா. இந்த தானியேல் மிகுந்த தாழ்மையுள்ளவனா இருந்தான். ராஜா காலில் விழுந்து பணிந்து கொண்டு விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும். அவன் நம்ம ஊர் ஆள் மாதிரி, நேபுகாத்நேச்சார் நம்ம மோடி மாதிரி. ஒரு ஆள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே குபீர்னு காலில் விழுந்துடுறது, உடனே அவனை தெய்வமாக்குறது. இது நம்ம ஊரில் இருக்குதுல்ல, நிறையா பார்க்குறோம்ல, அது மாதிரி. தானியேலோட தீர்மானத்தை யோசிச்சு பாருங்க. தானியேல் செலுத்தின கிரயத்தை யோசித்து பாருங்க. தானியேலோட ராஜா, தானியேல் சர்வ் பண்ணுற அந்த ராஜா டெய்லி காலையில் எங்கேருந்து வெளியே வருவான்? எங்கேருந்து வெளியே வருவான்? பூஜை அறையிலிருந்து வெளியே வருவான். பிரம்மாண்டமான பூஜை அறை, அங்கே பிரம்மாண்டமான விக்கிரக சிலைகள், அதெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு கால் நம்ம ஊர் படி இருந்தால் பெரிய பட்டை இல்லை நாமம் இல்லை பொட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு தான் வருவான். அந்த ராஜா கிட்ட பணிவிடை செய்கிற ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்னால் உண்மையுள்ளவனாக இருந்தான். வார்த்தையில் வைராக்கியத்தை காட்டுறதை விட நடக்கையிலும் செயலிலும் வைராக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டும். இல்லையா? ஸோ ஒரு ஜீவோ பார்த்துட்டோங்களா? ரெண்டாவது ஜீவோ பார்க்கலாமா? ரெண்டாவது ஜீவோ 3ஆம் அதிகாரம் வாங்க. இருபத்தி 28-29 வாசிங்க. இப்ப என்ன சொன்னா? ஒழுங்கு மரியாதையா நான் நிறுத்தின சிலைய கும்பிட்டுருங்க, இல்ல நீ அவ்வளோதான், உள்ள போகும்போதே பசுமாயிருவிடா. நேபுகாத்நேச்சாரையா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. யார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் நிறுத்தின சிலையெல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ண முடியாது, கும்பிட முடியாது. எங்களை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவரை உங்கள் கையில் என்ன, உங்கள் தாத்தங்கையில் இருந்து கூட விடுவிப்பார் அப்படின்னு அவர் சொல்ல. இது நம்ம டைலாக், சரியா? உம்முடைய கையில் இருந்து என்னை விடுவிக்க வல்லவர்,
அவர் எங்களை விடுவிக்கலனா கூட நீங்க நிறுத்தின சிலையெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியாது, கும்பிட முடியாது. எத்தனை முறை புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்கள்ல ஒத்து போறோம்ல. இந்த 3 பேரும் தேவனுக்காக சும்மா மியூசிக், என்ன கொயரு, பேலஸ் கொயர். என்ன கொயருங்க? பேலஸோட அரண்மனையுடைய கீத வாத்தியங்கள் எப்படி முழங்கியிருக்கும். முழங்கும் போது பணிங்க, அவன் மூஞ்சி எப்படி இருக்கு, பேய் பிடிச்ச மூஞ்சி மாதிரி இருந்திருக்குமா ராஜா மூஞ்சி இல்ல? எதை கண்டு யார் பயப்படல? இந்த 3 பேர் பயப்படலைங்க. மனுஷ அதிகாரத்துக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லை தேவனுக்கு பயப்படுறவங்களா இருக்கிறீங்களா? இந்த 3 பேர் தானியேலோட ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று அவங்கள்ட்ட சொன்ன சரக்கு இல்லைங்க, நாமெல்லாம் சொல்லிடுவோம் பார்த்தீங்களா. அதனால் ஆவியானவர் அவங்க 3 பேரோட வைராக்கியம் என்னங்கிறத பைபிளில் எழுதி வச்சுட்டார். அல்லேலூயா. உடனே ராஜா ஜீவா போடுறாரு. வாசிங்க. சேவித்து பணியாமல் இயேசுவையே அல்லது தங்கள் யெகோவா தேவனையே நம்பி என்ன தள்ளி போட்டாங்க. அதான் யாரு? நேபுகாத்நேச்சர். அவர் தான் அதை சொல்றாரு. ராஜாவின் கட்டளைன்னா தன்னோட கட்டளையை தள்ளுனதை தான் சொல்றாரு. என்ன தள்ளி போட்டாங்க. ஆமா, என்ன ஒப்பு கொடுத்தாங்க? எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க? அக்னியில் சாவறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இதாயா கமிட்மெண்ட்டு. அர்ப்பணிப்புனா என்ன தெரியுமா? சாவை கண்டு பயந்துட்டு ஓடுறதுக்கு பேர் அர்ப்பணிப்பு இல்லை. என் ஆண்டவருக்காக நான் உயிரை கொடுக்க எப்பவும் ரெடின்னு நிற்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் அர்ப்பணிப்பு. நமக்கு சிங்க கெபி வேணாம், விடுதலை வேணும். ஏன் சிங்க கெபிக்குள்ளே போனால் தானே விடுதலை தர முடியும். அக்கினிக்குள்ளே போனால் தானே கர்த்தரோட வல்லமையை காட்ட முடியும். அக்கினிக்குள்ளே போகக்கூடாதுங்கிறீங்க, ஆனால் உங்களை ஆண்டவர் உயர்த்தணும். எப்படி உயர்த்துவார்? அக்கினிக்குள்ளே போனால் தான் உயர்வு. பாருங்கள், நான் ஏதோ கதை சொல்கிற மாதிரி நீங்கள் வேறு என்ன முறைச்சி பார்க்குறீங்க. வாசிக்கலாமா? இருங்க 48 வாசிங்க. அதே இது 3:48. சாரி 2 இல்லை இருங்க நான் தான் மாற்றிட்டேன். இங்கே வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 3:30 வாசிங்க. என்ன பண்ணோம்? எப்ப? அக்கினிக்குள்ள போயிட்டு வந்த பின்னால். நம்ம ஊரில் அக்கினிக்குள்ள யார் அனுப்புவாங்க? செத்தவங்களை மட்டும் இல்லைங்க, அக்கினியில் நடக்க சொல்லுவாங்களே, யார? கொண்ட மிதிப்பாங்க. அது வேற. பொதுவாக பழைய காலத்தில் பெண்கள் மேலே சந்தேகம் வந்துட்டா இன்னும் என்ன பண்ணணும்? அது உடன்கட்டையெல்லாம் இல்லை. புருஷன் மனைவி கற்புள்ளவ தான் நிரூபிக்கிறதுக்கு எதில் நடக்கணும்? தீயில நடக்கணும். இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நம்முடைய உயிரை இயேசுவுக்கு கொடுக்க நாம் ரெடியாக இருக்கிறோமா? ரிஸ்க் எடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தால் மகிமையை வெளிப்படுத்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஜீவா இவர் போட்டார். என்ன ஜீவா போட்டார்? ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததனால் அனுப்பி விடுவித்தார். ஆதலால் யாராவது இந்த கடவுளை பற்றி தப்பா கிப்பா பேசுனீங்க,
எந்த ஜனத்தானும் அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியானும் எந்த பாஷை எந்த மொழிக்காரனாக இருந்தாலும் துண்டித்து போடப்படுவான். வெட்டிடுவேன், ஒரே வெட்டு. அவன் வீடு எருக்களமாக உன் வீடு குப்பமேடாயிரும் என்று என்னால தீர்மானிக்கப்படுகிறது. நான் தீர்மானிச்சிட்டேன். இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரோ. அல்லேலூயா. கவர்மெண்ட் ஆர்டருங்க. என்ன ஆர்டரு? பேரரசனோட கவர்மெண்ட் ஆர்டர். கேன் யூ பி எ இன்ஃப்ளூயன்சர்? கர்த்தருக்காக செல்வாக்கு செலுத்துறவங்களா நீங்க மாறுவீங்களா? கர்த்தருக்காக செல்வாக்க வெளிப்படுத்துவீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட அப்படி கேட்கிறார். அடுத்த ஜீவோ வசனத்தை குறிச்சிங்க, வீட்டில் போய் வாசிங்க. அடுத்த ஜீவோ பார்க்கலாமா? இதுக்கே இவ்வளோ டைம் ஆகி போச்சேங்கய்யா. நீங்கள் ஜீவாவாக காட்டி இல்லை. 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 37ஆம் வசனம். ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். என்னது? ஜீவோ. அல்லேலூயா. எத்தனை கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்களா தானியேல் புத்தகத்தில்? யெகோவாவுக்கு சாட்சியாக கவர்மெண்ட் ஆர்டர். சரி, 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 25ஆம் வசனம் வாசிங்க. இங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. எல்லாருக்கும் எழுதுனது என்னன்னா, அந்த தானியேலோட தேவன் பேரை அவர் சொல்ல முடியாது, வாயில சொல்ல மாட்டாங்க. யூதர்கள் தேவனோட பேரை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. யாவேன்னு சொல்லக்கூடாது. அவங்க மொழியில வெறும் மெய்யெழுத்து மட்டும்தான் இருக்கும். என்ன இருக்காது? உயிரெழுத்து இருக்காததுக்கு பக்கத்தில். ஏன்னா கடவுள் பேரை நம்ம உச்சரிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதனால இந்த ராஜா என்ன சொல்றாரு? தானியேலின் தேவன். என்ன தேவன்? உங்களை வச்சு உங்க தேவனுக்கு ஒரு அடையாளம் வருமாயா? தானியேலை வச்சு தானியேலோட தேவனுக்கு என்ன வந்துச்சு? ஒரு அடையாளம். அல்லேலூயா. சரி, தானியேலின் தேவனுக்கு எல்லாரும் அந்த தேவனுக்கு முன்னால நடுங்கி பயப்படும்.